மனுஷனுக்கு பசிக்காத செத்த வந்து சாப்பாடு போடுறது. நாங்க குழந்தை உறங்குதவங்க மடியிலதே கரண்ட் இல்லாம எங்கிட்டு சாப்பிடுவீங்க? செத்த நேரம் உட்கார்ந்து வெளியே கரண்ட் வரட்டு அப்ப வந்து சாப்பாடு போடுது. சேரிட்டி செத்த நேரம் உட்காரு. என்கிட்ட கூட்டிட்டு போங்க போய் சாப்பாடு பசிக்குதுன்னு சொல்லிட்டு வரவளை இப்படி அனுப்பிடுறியே. கரண்ட் வர வரைக்கும் செத்த நேரம் உட்கார்ந்துட்டு போறவே இருட்டுக்குள்ள எங்கிட்டு சாப்பிடுதா? நானே இவள இன்னும் சாப்பிட கிடையாது. நான் சாப்பிட்டேன் அப்படியே நீ அப்பாவே சாப்பிட கிடையாது. பாருங்க நானும் வீட்டுக்கு கிளம்புற கரண்ட் வந்துச்சுல நானும் இன்னும் சாப்பிடல சாப்பிட்டு போய் வரங்க. பாக்குற நாடகம் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். நான் அது போறதுக்குள்ள முடிஞ்சதா என்னன்னு தெரியல. சரி வரேன். சரி டீச்சர். கரண்ட் வந்துச்சுமா இனி அப்பா போய் சாப்பாடு போட வேண்டியதானே? ஏன் அப்படி உட்கார்ந்திருக்க? ஆமாங்க ஏன்ட்ட கொடுத்துட்டு போங்க இவளே. இவ நீ தூங்குற மாதிரி இல்ல முடிச்சிட்டே இருப்பா. நான் அப்படியே வீட்டுக்கு கூட்டி போய் உறங்க போறேன். சரி டாடி நான் பத்தமாவளே உங்க அப்பா தானே நீ போய் சாப்பாடு போட போறேன்னு இருக்கா? எல்லாத்தையும் நானே பண்ணணுமா? சாப்பாடு ஆக்கி வைக்க நீ ஏன் அதை போட்டு வைக்க கூடாதா? சரிமா சரி உனக்கு துணைக்கு ஆள் இருக்கு நீ வாடோ. யார் உட்கார போதி நான் இப்ப கிளம்ப போறேன். தூக்கமா வரீங்க சாப்பிட முடியாது நானு. சாப்பிட்டுட்டு அப்படியே செத்து உறங்குவா. சும்மா உட்கார்ந்து என்ன செய்ய? நீ கரண்ட் வந்துட்டே என்ன வீட்டுக்கு வந்துடுவா? அம்மா எனக்கு தூக்கமா வருதுமா. தூக்கிட்டு போமா என்னால நடக்க முடியாது. வர அங்க இருந்து நடந்து தான வந்தேன். இங்க இருந்து நடந்து போறேன். என்னால தூக்க முடியாது. உன்னை தூக்கி அப்புறம் என்ன ரெண்டாவது தூக்குற மாதிரி ஆயிடுவேன் நானு. நடந்து வரேன் என்ன? அம்மா என்னடி சின்ன குழந்தை நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை எப்படி தூக்குறது? ஏன்